டெய்லியுமே நல்லா காரமாக சாப்பிட்டு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் மைல்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெண்பூசணி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து தண்ணி ஊற்றி வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த குழம்பு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா, ஒரு 3லேருந்து 4 சின்ன வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் பச்சரிசியும் உளுத்தம் பருப்பும் ஊற வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி குழம்புல சேர்த்துருங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். கொஞ்சம் நிறையாவே வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கிறேன். கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தாளித்து குழம்புல வந்து ஊற்றிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி குழம்பு இறக்கிட்டு கொஞ்சமாக வந்து மோர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, வெண்பூசணி மோர் குழம்பு ரெடி. சாதமும் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து அவரைக்காய் பொரியலும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அவரைக்காய் பொரியலுக்கு லாஸ்ட்டாக தேங்காய் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சிம்பிளான இந்த லஞ்ச் மெனு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.